ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நாளைய தினம் ஆடி மாத கிருத்திகை. கடன் தீர்வதற்கு, நம்முடைய கடன் சுமை குறையறதுக்கு பசும்பாலோட சேர்த்து நம்ம ராசிப்படி இந்த அபிஷேக பொருட்களை நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய கடன் சுமையும் குறையும். அது மட்டும் இல்லாமல் நம் வீட்டில் பணவரவும் அதிகரிக்கும். அது என்னங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நாளைய தினம் 29/7/2024 ஆடி மாத கிருத்திகை. முருக பக்தர்கள் எல்லாருக்குமே நாளைய தினம் ஒரு திருவிழான்னு சொல்லலாம். இந்த ஆடி கிருத்திகை முருகனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். இந்த நாளில் நம்பிக்கையோட மனமுருகி முருகப்பெருமான்கிட்ட என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது உடனே பலிக்கும். இது அனைத்து முருக பக்தர்களுக்கும் நன்றாக தெரியும். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நல்ல நாளில் முருகனுக்கு எந்தெந்த அபிஷேக பொருட்களை நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நம்முடைய கடன் பிரச்சனையிலேருந்து வெளிவரலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு நம்ம என்ன பொருள் வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். அதற்குண்டான பலன் நிச்சயமாக உண்டு. ஆனாலும் நம்ம ராசிப்படி நம்முடைய கடன் சுமை குறைய, செல்வ வளம் அதிகரிக்க எந்த பொருளை அபிஷேக பொருளை வாங்கி தரலாம் அப்படின்னு ஜோதிடம் சார்ந்த தகவலை நம்ம இப்போ பார்க்கலாம். 29/7/2024 திங்கட்கிழமை மதியானம் 2:41, அதாவது நாளை மதியம் 2:41க்கு கிருத்திகை பிறக்குது. அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை 30/7/2024 மதியம் 1:40 கிருத்திகை முடியுது. திங்கட்கிழமை மாலை அபிஷேகத்துக்கு நீங்கள் இந்த பொருளை வாங்கி கொடுத்தாலும் சரி, அல்லது செவ்வாய்க்கிழமை காலை இந்த பொருளை வாங்கி கொடுத்தாலும் சரி, ரொம்பவே நல்லது. மேசராசிக்காரங்க திருமஞ்சனம்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். அதை வாங்கி முருகன் கோவிலில் குருக்கள்கிட்ட முருகனுக்கு எதை அபிஷேகம் செய்ய பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அதோட பால் வாங்கி கண்டிப்பாக கொடுங்க. ரிஷப ராசிக்காரங்க பாலோடு சேர்த்து பஞ்சாமிர்தம் நீங்கள் வாங்கி கொடுங்க. பஞ்சாமிர்தம் உங்கள் கைகளாலேயே பழ வகைகள் எல்லாத்தையும் வாங்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் தேன், நாட்டு சக்கரை எல்லாத்தையும் சேர்த்து நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி அதை முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன ராசிக்காரவங்க சுத்தமான பசும்பால் வாங்கி முருகப்பெருமானுக்கு உங்கள் கையால் கொடுங்க. ரொம்பவே நல்லது. பசும்பால் பாக்கெட் பாலாக இல்லாமல் பசும்பாலாக நீங்கள் வாங்கி கொடுக்கறது, மாட்டுப்பால் வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது. அது கிடைக்கல அப்படிங்கும்போது வேறு வழி இல்லாத பட்சத்தில் நீங்கள் பாக்கெட் பால் வாங்கி கொடுங்க. கடகராசிக்காரங்க சுத்தமான பசுந்தயிர் வாங்கி முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க. சுத்தமான பசுந்தயிர் நீங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாலும் ஓகே. இல்லை எங்களால் அது முடியல, அப்புறம் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க பாக்கெட் தயிர் வாங்கி கொடுங்க. வேறு வழி இல்லாத பட்சத்தில் வாங்கி கொடுக்கலாம், தவறில்லை. சிம்மராசிக்காரங்க ஒரு 3 எலுமிச்சப்பழம் வாங்கி முருகப்பெருமானோட பாதத்தில் வச்சு வழிபாடு செய்யலாம். இல்லைன்னா 11, 21 இந்த கணக்கில் எலுமிச்சப்பழம் மாலையை முருகப்பெருமானுக்கு போட்டு நீங்கள் வழிபாடு செய்யறது ரொம்பவே சிறப்பு. கன்னிராசிக்காரங்க இளநீர் வாங்கி கொடுத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. முருகப்பெருமானின் மனம் குளிரும், உங்களுடைய மனதும் நிம்மதியடையும். துளாராசிக்காரங்க சுத்தமான பன்னீர் வாங்கி முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்ய கொடுக்கறது நல்லது. விருச்சக ராசிக்காரங்க அபிஷேகத்திற்கு சுத்தமான சந்தனம் வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லைனாலும் முருகனுக்கு அலங்காரம் செய்யறதுக்கு நீங்கள் சந்தனம் தேவைப்படும் அளவுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க. சுத்தமான சந்தனம் வாங்கி கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு ராசிக்காரங்க முருகப்பெருமானுக்கு விபூதி வாங்கி கொடுப்பது சிறப்பு. விபூதி அபிஷேகத்திற்காகவும் வாங்கி கொடுக்கலாம், இல்லை அலங்காரத்திற்கும் வாங்கி கொடுக்கலாம். சுத்தமான பசுஜான விபூதியாக நாட்டு மருந்து கடைகளில் இப்பயும் கிடைக்கிது, அதை வாங்கி கொடுங்க. மகர ராசிக்காரங்க சுத்தமான மஞ்சள் வாங்கி அபிஷேகத்திற்கு கொடுக்கறது நல்லது. கும்பராசிக்காரங்க சிகப்பு நிற குங்குமம் வாங்கி அபிஷேகத்திற்கு கொடுப்பது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம். மீனராசிக்காரங்க முருகனுக்கு கரும்புச்சாறு வாங்கி அபிஷேகத்திற்கு கொடுப்பது ரொம்பவே நல்லது. அவங்களோட பற்றாக்குறை அதாவது நிதி நிலைமையில் ஏதாவது நெருக்கடி இருக்குது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறவங்க நீங்கள் கரும்புச்சாறு வாங்கி கொடுங்க. ஆடி கிருத்திகையில் உங்களோட பற்றாக்குறை நிதி நிலைமையிலேருந்து வெளிவருவீங்க. நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றம் ஏற்படும். இன்றைய சூழ்நிலையில் நிறைய பேர் வீடுகளில் வேல் வச்சு வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இருக்குது நம்ம வீட்டில்.
அப்படி நம்மளுடைய கைப்பட்ட இந்த பொருட்களை வாங்கி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேலுக்கும் நம்ம அபிஷேகம் செய்யலாம். பொதுவாகவே வீட்டில் இருக்கும் முருகன் சிலைக்கு இல்லை வேலுக்கு நம்ம பசும்பால் ஊற்றி அபிஷேகம் செய்வோம். பசும்பாலோடு சேர்த்து நம்ம ராசிப்படி எந்த பொருள் நமக்கு வந்து அபிஷேகத்திற்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த பொருளை வாங்கி வீட்டில் இருக்கும் முருகர் சிலைக்கும் வேலுக்கும் நம்ம அபிஷேகம் செய்யலாம். அதுவும் சிறப்பான பலனை கொடுக்கும். அதாவது கோயிலுக்கு போக முடியாத பட்சத்தில் எங்களால் போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த ஆடி கிருத்திகையில் முருகன் மேலே நம்பிக்கையோடு நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல் அடுத்த ஆடி கிருத்திகைக்குள் நிறைவேறும். சொந்த வீடு வேணும், சொந்த நிலம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து செவ்வாய்க்கிழமை வழிபாடு, அதாவது முருகன் வழிபாடு ரொம்பவே சிறப்பானது. இப்போ கிருத்திகை நாளை மதியத்துலேருந்து அடுத்த நாள் மதியம் வரைக்குமே இருக்குது, செவ்வாய்க்கிழமை மதியம் வரைக்கும் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த வழிபாட்டெல்லாம் செவ்வாய்க்கிழமை கூட செய்யலாம். அதாவது சொந்த வீடு சொந்த நிலம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் செவ்வாய்க்கிழமையை பயன்படுத்திக்கலாம். கிருத்திகை வழிபாடுங்கிறது ரொம்பவே விசேஷமான வழிபாடு. நம்ம வாழ்க்கையில் நம்ம மிகப்பெரிய அளவில் நமக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னா சொந்த வீடு நிறைய பேரோட கனவே இப்போ வந்து சொந்த வீடு வாங்கணும், சொந்த இடம் வாங்கணும் அப்படின்னு தான். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க வாடகை வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட மனநிலைமை வந்து அப்படி தான் இருக்கும். அப்போது இவங்கெல்லாம் நம்மலாம் வந்து முருகப்பெருமானோட பாதத்தை பற்றிட்டோம் அப்படின்னாக்கா, பிடிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு முருகப்பெருமான் நல்வழி காட்டுவாங்க. அதே மாதிரி நம்முடைய கடன் சுமை குறையணும் அப்படின்னு நினச்சாலும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையை பயன்படுத்திக்கலாம். நம்ம கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய் உரை காலையில் 6 to 7, மதியானம் 1 to 2, இரவு 8 to 9. இந்த நேரத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய கடன் தொகையிலேருந்து ஏதாவது ஒரு சின்ன தொகையை கொடுத்தீங்கனாலும் வெகு விரைவில் உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை அன்று மதியம் வரக்கூடிய செவ்வாய் ஓரையும் குளிகை நேரம் சேர்ந்து வரக்கூடிய மதியானம் 1லேருந்து 1:30, 1லேருந்து 1:30க்குள்ளே நீங்கள் உங்களோட கடன் சுமையிலேருந்து யாருக்கு நீங்கள் கடனை கொடுக்கணுமோ அவங்களுக்கு ஒரு சின்ன தொகையாவது கொடுத்துக்கிட்டு வந்தீங்க, ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக வெகு விரைவிலேயே உங்களுடைய கடன் அடைபடும். சீக்கிரமாகவே நீங்கள் நினைத்தது நடக்கும். கடனிலேருந்து நீங்கள் வெளில வந்துட்டாலே அதுக்கப்புறம் உங்களுக்கு சேமிப்பு நல்லா தொடங்க ஆரம்பிச்சிடும். அந்த சேமிப்பை நீங்கள் அதிகரித்தாலே நீங்கள் நினைக்கிற மாதிரி சொந்த வீடு சொந்த நிலம் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ எல்லாமே நடக்கும். பண வரவில் நல்ல ஒரு அதிரடி மாற்றங்கள், நல்லாவே வீட்டில் பணம் வந்து அதிகரிக்கிறத நம்ம கண்கூட பார்க்கலாம். அதனால் முருகப்பெருமானை நம்ம வந்து எப்பொழுதுமே செவ்வாய்க்கிழமையில் எப்பொழுதுமே நம்ம வணங்கிட்டு தான் இருப்போம். முருக பக்தர்கள் அனைவருமே வந்து இப்போ செவ்வாய்க்கிழமை நமக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் இல்லையா? செவ்வாய்க்கிழமையே நம்ம வணங்கிட்டே இருப்போம். பட் இப்போ வந்து ஆடி கிருத்திகை வந்து வருதுங்கிறதுனால ஆடி மாதம் அப்படின்னாலே ரொம்பவே தெய்வங்களுக்கெல்லாம் வந்து ஒரு தெய்வசக்தி நிறைந்த மாதம். அதனால் இந்த மாதத்தில் நம்ம இப்போ வரக்கூடிய கிருத்திகையை நம்ம வந்து மிஸ் பண்ணாமல் நம்ம முருகப்பெருமான் நினச்சி வணங்கணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம நினைத்த காரியம், நம்ம நினைத்த வேண்டுதல் அடுத்த கிருத்திகைக்குள்ளே நமக்கு நிறைவேறுங்கிறது நிதர்சனமான உண்மை. அதனால் முருகப்பெருமான் மீது முழு நம்பிக்கை வைத்து நீங்கள் இந்த ஆடி கிருத்திகையை மனசார வழிபாடு செய்யுங்க. உங்கள் ராசிப்படி நீங்கள் பாலோடு சேர்த்து உங்கள் ராசிக்கு என்ன வாங்கி கொடுக்கணுமோ அபிஷேக பொருள் வாங்கி கொடுங்க. நிச்சயமாக வெகு விரைவிலேயே நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும், முன்னேற்றங்கள் ஏற்படும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். முருகப்பெருமானின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். மறக்காமல் எந்த ஒரு வழிபாடும் சரி, எந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செய்தாலும் உங்களுடைய குல தெய்வத்தை நினைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை நான் சொல்ல மறந்துட்டேன். எப்பொழுதும் நான் சொல்ல வர விஷயம் இதுதான். எனக்கு என்னுடைய குருநாதர், எனக்கு எங்கள் வீட்டு பெரியவர்கள் சொல்லி கொடுத்த பழக்கத்தை நான் எப்பொழுதுமே ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வீடியோவிலும் நான் சொல்லிகிட்ருக்கேன். நம்மளோட குல தெய்வத்தை நம்ம எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அது வந்து அவங்களோட அருள் வந்து நமக்கு இருந்தால் மட்டும்தான் மற்ற தெய்வங்களோட, அதாவது நம்ம இஷ்ட தெய்வங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதனால் எப்பொழுதும் மறக்காமல் குலதெய்வ வழிபாடும் நம்ம செய்யணும், முன்னோர் வழிபாடும் செய்யணும். குல தெய்வத்துக்கிட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சின்னதோ அது பெரியதோ குல தெய்வத்தை நினச்சிக்கிட்டு ஒரு நிமிஷம் அவங்களுக்கு நீங்கள் தீபம் ஏற்றணும் இல்லை பெரிய பூஜை செய்யணும் அப்படிலாம் இல்லை. மனசார ஒரு நிமிஷம் என் குல தெய்வமே நான் இதை செய்ய போகிறேன், எனக்கு உங்கள் அருளாசையை கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கோங்க. நிச்சயமாக உங்கள் குலதெய்வத்தின் அருளால் உங்கள் இஷ்ட தெய்வத்தோட அருள் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். நன்றி.